நம்ம நேரம் தான் தலைகீழ போகுதுன்னு பார்த்தா, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அப்படிதாங்க ஆகுது. என்ன ஆயிட்டுன்னா, நம்ம பாண்டிக்கு உடம்பு ரொம்பவே முடியல. ஃபீவர் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு, கேஎம் ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தோங்க. அவனால எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல. அதுக்கப்புறம் டோக்கன்லாம் போட்டு டாக்டர போய் பார்த்ததுல, 104 டிகிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பா ட்ரிப்ஸ் ஏத்தியே ஆகணும்னு சொன்னதுனால, மெடிசின் எல்லாமே வாங்கிட்டு நாங்களும் வந்துட்டோம். அவன பெட்ல அட்மிட் பண்ணத பார்த்தம்போதே எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, எங்க கேங்லயே எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறதுனா நம்ம பாண்டி ஒருத்தன் மட்டும் தான். ஆனா, அவனே இந்த நிலைமையில இருக்காங்கிறபோது, அத நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ட்ரிப்ஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம், டாக்டர்லாம் பார்த்துட்டு, நாங்களும் மெடிசின் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு லைட்டா உடம்பு சரியான என்ன வரத்து வாரான். ஹாய் ஹாய், நான் உங்கள் பாண்டி. பாண்டி, சீச்சி, நான் 3 பேருமே பக்கத்துல இருந்த டீ கடையில ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு 11 மணிக்கிட்ட ஆயிருச்சுன்னொடனே இந்த ஒரு ஹோட்டல் தான் இருந்துச்சு. சரி ஓகே சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு நாங்களும் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தோடனே நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு நானும் ரூமுக்கு கிளம்பிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.